ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம விசுவாசத்தில் கனி கொடுக்கறத பற்றி கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போறோம். ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஒன்று பாய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல ஒரு கயிறுல ஒரு மனிதன் நடந்து வந்து கொண்டே இருந்தான். எல்லாரும் கைகளை தட்டி அவனை உற்சாகப்படுத்தினாங்க. அவனுடைய பேர் நிக் வேலண்டா. நிக் வேலண்டா நிக் வேலண்டா என்று சொல்லி வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லாரும் அவனை உற்சாகப்படுத்தினாங்க. உற்சாகப்படுத்தி அவன் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு அந்த உயரமான நீர்வீழ்ச்சியின் மேலே நடந்து இந்த பக்கம் வந்து விட்டான். எல்லாரும் அவனை கைத்தட்டி ஆரவாரப்படுத்தி உற்சாகப்படுத்தினார்கள். அப்பொழுது அந்த நிக் வேலண்டா கேட்டான், இதே போல நான் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்வேன் என்று யாரெல்லாம் நம்புகிறீர்கள் என்று சொல்லி கேட்டான். எல்லாரும் தங்களுடைய கைகளை உயர்த்தி காட்டினார்கள். அப்பொழுது அவன் கேட்டான், அப்படி இந்த கரையிலிருந்து நான் மறுகரைக்கு செல்லும் அந்த நேரத்திலே என்னுடைய தோளின் மேலே ஏறுவதற்கு யாராவது நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா என்று சொல்லி கேட்டான். உடனே அந்த கூட்டம் அப்படியே நிசப்தமாகிவிட்டது. யாருமே அவனுக்கு பதில் சொல்ல முன்வரவில்லை. ஏனென்றால் எல்லாருக்குமே தெரியும் அவன் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு சென்று விடுவான் என்று சொல்லி. ஆனால் யாருமே அவன் தோளில் அமர்ந்து செல்வதற்கு அந்த அளவுக்கு அவனை யாரும் நம்பவில்லை. ஆனால் ஒரு சின்ன பெண் ஓடோடி வந்தாள். வந்து அப்பா என்று சொல்லி, நான் வருகிறேன் என்று சொல்லி அவள் அப்பா அவனுடைய தோளிலே ஏறிக்கொண்டாள். ஆம், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நம்ம ஏசப்பா நம்மளை பார்த்துக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை இந்த நேரத்தில் கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நேராக அழைத்து செல்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த கதையின் நீங்கள் கேட்ட வண்ணமாக அந்த மனிதனுடைய தோளிலே சென்று அந்த கரைக்கு செல்வதற்கு அளவுக்கு விசுவாசம் நமக்கும் ஆண்டவர் மேல் இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கையும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றுவார். அப்படி நாம் ஏசப்பாவை நான் அப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறோம். அந்த விதத்திலே நான் ஆண்டவரிடத்திலே அவ்வளவு விசுவாசமாய் நான் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நம்மை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பிரேயர் பண்ணுவோமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, அருமையாக நீர் எங்களுக்கு தந்த இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் எங்களுடைய சின்ன பிள்ளைகள் உண்மை அப்பா என்று சொல்லி உரிமையோடு கூப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சுவாமி, ஆண்டவரே விசுவாசத்திலே கனி கொடுக்கிறவர்களாக மாற நீர் உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய மேலே அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதன் மூலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்தி வைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென்.